Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய Madrasbikecare ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம கார்த்திக் ப்ரோ சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்க RX100 பத்தியான்னு நீங்க கேட்பீங்க. RX100 ராயல் என்ஃபீல்டு அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து வெளியில இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ப்ரோ அந்த RX100 பத்தி சொல்லுங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு அவ்வளோ இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க 2-3 RX100 ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அதுதான் நம்ம தேடி. ஸோ எனக்கு உண்மையாகவே தெரியல லைக் வந்துட்டு எந்த அளவுக்கு RX100 லவ் இருக்குன்னா இந்த வண்டியை வந்துட்டு இது வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து இந்த வண்டியை ஒரு 4-5 பசங்க சேர்ந்து வாங்கி வந்த வண்டி. ஸோ இந்த வண்டி தான் அந்த வண்டி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இங்கே வந்து பாருங்களே, அதாவது சிங்கம் தீம் இதெல்லாம் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் RX100 ஒரிஜினல் RX100 இன்ஜின் எல்லாமே கைஸ். இந்த வண்டியை பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக டெலிவரி பண்ண போகிறோம். அண்ட் இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். அண்ட் அதிகமாக வெயில் இருக்கிற காரணத்தால நம்ம வந்துட்டு உள்ள வீடியோஸ் போயிடலாம். இது ஃபுல் ரெஸ்டோரேஷன்ல. ஆமா, ஃபுல்லாவே ரீஸ்டோர் பண்ணிருக்கோம். ஏன்னா சில பேர் வந்து நீங்க வண்டி வாங்குவீங்கல்ல, அந்த டைம் வந்து வீடியோ போடுவீங்கல்ல ப்ரோ, இந்த கண்டிஷன்ல வருது. இந்த வண்டிக்கு போட்டிருக்கேன், மக்கள் போய் பார்க்கலாம். அதான் எனக்கு நீங்க சொல்லும்போது பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ கூட எனக்கு வந்து ஞாபகம் இப்ப வந்துச்சு. ஏன்னா நான் அந்த 4 பசங்க, ஏன்னா இந்த டேங்க்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஸ்டேலாம் வேஸ்ட், எல்லாம் அந்த ரொம்ப ஸ்கிராப்ல தான் வந்தது வண்டி. ஓகே ஓகே, கண்டிப்பா அந்த வீடியோ போட்டேனா மக்கள் தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா, வாங்க உள்ள போயிரோம். ஸோ அது போக வந்துட்டு இங்கே யூஸ்வலாக பெயிண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் தீம். ஓகே, ஸோ அதான் சொல்கிறேனே, வண்டி மாடிஃபைட் பண்ணி எங்களால் வந்துட்டு லைக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த இது அலாய் வீல். ஸோ 3 வீல் அலாய் வீல், அதான் ரொம்ப பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இதுதான் வந்துட்டு அழகே 3 வீல் அலாய் வீல். கொஞ்சம் விண்டேஜ் லுக் எடுத்துக்குது. அதே மாதிரி சிங்கம் கம்பீரமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வண்டியை பார்ப்பீங்க. இப்போ இந்த சிங்கம் கிடைக்குதா ப்ரோ? ஏன்னா நான் டெஃபினட்டா எல்லாமே இருக்குது. சிங்கம், புலி, ஜாக்வார், ஓகே, சீதா எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இது நம்ம பெர்மனன்ட் ஃபிட்ல எடுத்துலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா கேக்குறேன். இல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வேணும்னா கழட்டணும், இல்லனா கழட்ட முடியாது. ஓகே, மட்காட்ஸ்ல வாட்டர் போட்டு ஸ்க்ரூ பண்ணி. அதான் நான் சொன்னேன், பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த விண்டேஜ் இந்த சீட் எல்லாம் பாக்கும்போது அந்த மெஜஸ்டிக் ஃபீல் அகைன் அந்த மெஜஸ்டிக் ஃபீல் அப்படியே இருக்கு ப்ரோ. உள்ள போயிடலாம் ப்ரோ. ஷூர் வாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க, எல்லாரும் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. பிகாஸ் வெயில் காலத்துல ஒண்ணும் பண்ண முடியல ப்ரோ. அண்ட் இங்க நம்மளோட ப்ரோ நீங்கள், ஏன்னா நம்ம ஷாப்பில் முக்கியமான ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், அதுவும் தீமாக பெயிண்ட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக அந்த வீரப்பன் தீம், டிஎம்கே ஒரு கான்செப்ட் தீமா. ஏன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ, இப்போ கூட அந்த ஸ்கேட் ஹிமாலயன் டேங்க் வந்து அந்த ஸ்கேட் ரொம்ப கஸ்டமருக்கு பிடிச்சிருச்சு. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சிவன் தீமில் இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம், ரெட் கலரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இதில் இன்னும் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரியலிட்டிக்காக இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேர் கேட்குறாங்க, பிரதர் சாமியெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு டேங்க்கில் கொண்டுட்டு வரீங்க, ஏன் யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறா? சி கைஸ், அப்படி கிடையாது. சி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. வீடு எனக்கு இப்படி கட்டணும், எனக்கு இந்த கடவுளை போய் கும்பிடணும். சில பேர் பெருமாள் பக்தர் இருப்பாங்க, சில பேர் இவர் பெருமாளுக்கு காடாக இருந்த இந்த ஆஞ்சநேயர் பக்தர் இருப்பாங்க, சில பேர் பிள்ளையார் பக்தர் இருப்பாங்க, சில பேர் முருகர் ரொம்ப பக்தராக இருப்பாங்க. சிகைஸ் அந்த மாதிரி தான் சில பேருக்கு வந்து சிவனை அழகாக அவங்க வண்டியில் போட்டுட்டு அவங்க அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நம்ம சில அர்ச்சகர், கோயில் அர்ச்சகருக்கே வந்துட்டு சிவன் கான்செப்ட்லாம் பண்ணி கொடுத்தோம், பிள்ளையாருக்கெலாம் போட்டு கொடுத்துருக்கோம். அவங்கவுங்க டேஸ்ட்டு தான். இதில் வந்துட்டு எதுவும் எங்களோட இது கிடையாது. கஸ்டமர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எங்களோட ஒர்க்கு. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாங்க, தப்பாகவும் நினைக்காதீங்க. இது கஸ்டமர் பிடிச்சனால அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்னொரு என்னன்னா, நம்ம இப்போ கடவுள் எதையும் ஒரு இது பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் பண்ணலையே ப்ரோ. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுளாக பார்த்தனால தான் நான் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன். நம்ம ஏதோ கால் வைக்கிற இடத்துலையோ அந்த மாதிரி கொண்டு வரல. கடவுளை வந்து அழகா டேங்க் உட்கார போகிறது இங்கே, உட்கார போகிறது இங்கே, கடவுளை இங்கே தான் வச்சிருக்கோம். கடவுள் கூட ஏன் நம்ம வண்டிங்கெல்லாம் ஓட்டுறோம்ல கடவுளை ஃப்ரண்ட்ல, எல்லார் கார்லயும் இருக்கும் ப்ரோ ஒரு கடவுள் போட்டோ. அப்ப ஏன் அந்த கடவுள்? ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அப்பா அம்மாவை பிடிக்கும். நீங்க வந்து அண்ணனை கூட ஒரு அண்ணன் அப்பா அப்பா சொந்த அப்பாவெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோமே நம்ம வீடியோஸ்ல இருக்கு. ஸோ இது யாரும் கான்ட்ரவர்ஸ் பண்ணாதீங்க. இதுல எதுவும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. சாமியை கேட்கறதுனால பண்ணி கொடுக்குறோம்.
இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் ப்ரோ. இந்த வண்டி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பயங்கர பிரம்மாண்டமாக டெலிவரிக்கு ரெடி ஆயாச்சு. ஓகே, பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. அங்கே ஒரு RX100 பின்னாடியும் நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. நம்ம இப்போ இங்கே இவ்வளோ வண்டி டெலிவரிக்கு இல்லை பக்காவாக ஓரளவு ரெடியாக இருக்குது. உங்கள் கேரேஜ் போய் பார்ப்போமா ப்ரோ? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ளூ வண்டி இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது காட்டுறேன். ரொம்ப இது அழகாக இருக்குங்க. வாங்க நான் கிட்ட வாங்கலை காட்டுறேன். ஸோ அழகாக வந்துட்டு இது வந்துட்டு மேகம் இங்கே வருங்க. அதாவது மேகங்கள் இருக்குது. மேகத்தில் சிவன் வந்துட்டு பயங்கரமாக ஒரு தாண்டவம் ஆடுற மாதிரி ரொம்ப ஒரு ரகடாக இங்கே பாருங்களேன். அந்த ரகடில் முடியெல்லாம் எப்படி பறக்குது பாருங்கள். சூலம் அண்ட் இங்கே வந்துட்டு அந்த அடிப்பாங்களே டுப்பு டுப்புன்னு அது இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் பயங்கரமாக ஒரு சூலம் கையை பிடிச்சிட்டு கெத்தாக இருக்கிற மாதிரி. இங்கே ராவணன் 10 தலை ராவணன் சொல்லுவாங்களே கெத்தா 10 தலை ராவணன். இங்கே வந்துட்டு அகெயின் சூலம் எழுதிட்டு கைஸ் இது எல்லாமே பியூர்லி பெயிண்டிங் அண்ட் மட்கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் கஸ்டமைஸ் மட்கார்ட்ஸ் கட் பண்ணி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். எஸ் வி டூ கஸ்டமைசேஷன் மட்கார்ட்ஸ் அண்ட் இந்த வண்டி ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் இங்கே வந்துட்டு லைக் தீம் கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து கிருஷ்ணர் தீம் வந்துட்டு இருக்குது. அழகாக கிருஷ்ணரும் ராதையும் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு வருங்க. ஓகே ப்ரோ, நம்ம இந்த வண்டி பார்த்துருவோமா? டெஃபினட்டா இதுக்கும் ஏகப்பட்ட லவ் ஏகப்பட்ட எங்களுக்கு சில வண்டிகள்லாம் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத வண்டிங்க தான் அதிகமாக லவ் ஆயிடுது. ஸோ இந்த வண்டி அதாவது இந்த ப்ளூ வண்டி பாருங்களே. ஸோ இந்த ப்ளூ வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் லைக் சில்வர் தீமு ராயல் என்ஃபீல்டு ஹெட்டுமே அண்ட் இதில் ஹெட்லைட்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு கிளாஸாக இருக்குது பாருங்களேன். பார்க்கிங் தான் ஹெட்லைட், இதுதான் ஹெட்லைட். பார்க்கிங்கில் எவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கேயுமே பாருங்கள் லைக் டுவெல் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜம்போ சீட் ரொம்ப பேர் கேட்குறீங்க ஜம்போ சீட்டு என்னதுன்னு. சி கைஸ் ஆக்சுவலாக இது தாங்க ஒரிஜினலாக வண்டியில் வர சீட். இது ஜம்போ. யோசிச்சு பாருங்க, இதில் லேடிஸ் எல்லாம் உட்காந்து கம்ஃபர்டபுளாக போக முடியாதுங்க. இதில் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியும். அப்போது இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப லாங் ரைட்ஸ் போகிறாங்களே அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜம்போ சீட் லேடிஸ் எல்லாம் இப்போ இதில் உட்காந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் நல்லா சாஞ்சிக்கலாம். இப்படி போயிட்டு நல்லா சாஞ்சிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா ஹஸ்பண்டை பிடிக்கும்போது இந்த இடம் வந்துட்டு நல்லா கம்ஃபர்ட் கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வர்தாஞ்சி ஹேண்டல் பார் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் கம்ஃபர்ட் ரைட் லாங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ லாங் ரைட்ஸ் போகிறனால தான் வர்தாஞ்சி ஜம்போ சீட் வித் ஜம்போ பில்லியன் அண்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் ப்ரோ. இப்போ அந்த ஜம்போ சீட் வந்து ரெடியா நம்ம கிட்ட இருக்குமா இல்லனா வந்து இல்ல டெஃபினட்டா ஆர்டர் பேசிஸ் பிகாஸ் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களே இது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பேசிஸ் பிகாஸ் எங்களால அவ்ளோ கொடுக்கவும் முடியல பிகாஸ் நாங்களே கஸ்டமைஸ் பண்றோம். ப்ரோ இந்த பிளேட் வந்து கலாய் பிளேட். ஓகே, இது சீக்கிரமா உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. அண்ட் இதோட வெயிட் பாருங்க லைட்டா தான் இருக்கு. இம்போர்ட்டட் ஃபோம் யூஸ் பண்றோம். ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. இது வந்துட்டு விசிறி மாடல், நம்ம விசிறுவோம்ல விசிறி மாதிரி இருக்கனால விசிறி மாடல். அண்ட் திஸ் இஸ் டைமண்ட் மாடல், பிக் டைமண்ட். ஓகே, ஜம்போலே ஆனா இது வந்து இந்த பிளேட்டோட வந்துரும்ல, பழச எடுத்துட்டு வச்சிட்டு எல்லாமே இது பிராண்ட் நியூவா வரும் உங்களுக்கு. இதுவே இது எல்லாமே இம்போர்ட் மலேசியால இருந்து வர ஃபோம் கலாய் பிளேட். இது நம்ம லோக்கல்ல அவைலபிள் ஆகுது. ப்ரோ அப்போ வந்து இது ஆர்டர் பேஸ்ல தான் வந்து சீட் கிடைக்கும். டெஃபினட்டா ஆர்டர் பேசிஸ்ல தான். ப்ரோ இப்போ ஹேண்டில் பார்ஸும் சரி, நம்ம ஹேண்டில் பார்ஸ்க்கு வந்து உங்களோட அந்த இன்ஸ்டால ரீல்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தீங்க. பட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்னன்னா வர்தாஞ்சி ஹேண்டில் பார் வந்து இப்போ அவைலபிளா இருக்கா? ஏன்னா வந்து நம்ம ஷாப்புக்கு போறோம், அது வந்து மோஸ்டா அவைலபிளா இருக்க மாட்டேங்குது. வீடியோ மட்டும் குடிக்கிறீங்க, அவைலபிளா இருக்க மாட்டேது. ஆனா நான் உங்களோட ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம வந்துட்டு சென்னையில 2 டீலர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு டீலர். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்டேருந்தே போகிறனால நம்ம கிட்ட ப்ராப்பர் ஸ்டாக்ஸ் வருது காலியாகிடுது. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஸ்டாக்ஸ் ரீஃபில் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் we cannot able to like satisfied every customers. ஓகே, ஆனா அது ஏன்னா கொரியர்ஸ் இப்போ திருப்பூர்ல இருந்து கால் பண்றாங்க, அண்ணா நான் சென்னைக்கு வர முடியல, திருப்பூர்ல ஒரு 2 ஹேண்டல் பார் போட்டு விட்டுருங்கண்ணே. போட்டு வேற என்ன பண்றது? நான் தான் ஒரு லாரியில அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ அடுக்கி வச்சு பார்க்குறேன். பட் அது அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்தோடனே ஏன்னா நம்ம எடுத்துட்டு வரதே சேல் பண்றதுக்கு தான் ப்ரோ. கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை வச்சு நான் என்ன பண்ண போறோம். ஸோ கஸ்டமருக்காக தான் வச்சிருக்கோம். பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு ரீஃபில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஓகே ப்ரோ, நம்ம அந்த ஒரு ரொம்ப ஃபுல்லாக அந்த ரொம்ப மான்ஸ்டர் மாதிரி பெருசாக ரெடி ஆகிற வண்டி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா ஒரு விஷயமும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு 1 month டைம் பீரியட். ஓகே, 1 month நம்ம சப்போஸ் மழை வருது, திடீர்னு ஒரு மழை ஒரு 5 நாள் மழைலாம் அன்னைக்கு வேலையே நடக்காது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து முன்ன பின்ன ஆகும். ப்ரோ நான் இப்போ ஊர்லேருந்து வராங்க, நான் கூட பார்த்தேன் நிறையா நம்ம ஊர்லேருந்து வராங்க. டேங்க் சைட் ஷீல்டு மட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணலான்னா நம்ம டேங்க் சைட் ஷீல்டு மட்டும் நான் அழகாக கொண்டுட்டு வந்துடலாம் ஊர்லேருந்து வரும்போதே. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. மெத்ததெல்லாம் வந்துட்டு அங்கே ஏதாவது
பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க சிம்பிளாக. இது மட்டும் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நம்ம இது உங்களோட சர்வீஸ் சென்டர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கராஜ் போயிட்டு. போன வீடியோவில் ஒரு இதுக்கு முன்னாடி வரும்போது நான் போட்டிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருந்தேன். மக்கள்கிட்ட செம்ம சப்போர்ட் இருந்தது. அதில் வந்து நம்ம வீடியோ தனியாக எடுத்தோம், ஆக்சரி ஷாப் எடுத்தோம், கேரேஜில் எடுத்தோம், சர்வீஸ் சென்டர்லையும் எடுத்தோம். ஸோ இப்போ சர்வீஸ் சென்டரில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போலாம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு லைக் அதிகமாக வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோ கட் பண்ணிக்கலாமா? இல்லை நடக்கிறது அப்படியே போகலாம். ஓகே. நம்ம ஸ்பீடாக நம்ம காலையில் வர்றது ரொம்ப நல்லது ப்ரோ. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ரொம்ப பிஸி ஆகிடும். எப்பாடி என்ன ப்ரோ எல்லாம் இந்த வண்டியெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கே நேரம் ஆகிடும் போல. 1 hour ஆகும் வண்டியை லைக் எல்லாம் வெளியே வச்சு கராஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் பிரதர் ARK Diaries ரொம்ப தெளிவாக காலையில் 6 மணிக்கே வந்துடுவாப்ல. இப்போ 8 ஆகுது, 9 மணிக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ தட் 9 மணிக்கு மேலே எங்களுடைய கராஜ் ஒர்க்கும் நடக்கும். எங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பிரதர் ஒர்க்கும் முடிஞ்சுட்டு அடுத்து அவங்க ஒர்க்கும் பார்க்கணும். நம்ம எப்பவுமே கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock இல்லை 6:30க்கு நான் வந்து ஷாப்புக்கு வந்துடுவேன். ஏன்னா நம்ம காலைல பண்ணால் ஃபஸ்ட்டு வெயில் கம்மியாக இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இன்னொரு விஷயம் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும், கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி, இன்னொரு 1/2 hour மேலே தாண்டிச்சுன்னா கஸ்டமர் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செய்கிறவங்க வந்தாலும் அவங்க வேலை ஒர்க்கும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கார்த்திக் ப்ரோ வீடியோ போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ இங்கே இருக்க சில பைக்ஸை பற்றியும் அந்த தண்டர்பர்டை பற்றியும் அந்த பிளேட்லாம் ரெடி ஆனதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ பண்ணும்போது ஒரு 2-3 வண்டி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அது இல்லாமல் வெளியும் நீங்கள் வரும்போது நீங்கள் பைக்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ரோ இங்கே எடுக்கும்போது இது எதிர்க்க ஒரு வண்டி இருக்குது, இதை பற்றி சொல்லுங்க. ஸோ இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராகனில் வந்து வண்டியை ரெடி பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைக் மட்கார்ட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கோம். மட்கார்ட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஸோ ட்ராகன் தீமில் வந்திருக்கு. வர்தான்சி ஹேண்டில் பார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, வர்தான்சி ஹேண்டில் பார் எல்லா வண்டியிலையும் போடுறாங்கன்னா அப்போ எங்கேருந்து ஸ்டாக் இருக்குங்க? எல்லா வண்டியிலையும் ரெடி பண்ணுற வண்டியில் எல்லாத்துலேயும் வர்தான்சி தான் போடுறாங்க. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ, இதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கிறது தானேங்க. ஒரே டிஷர்ட் 10 பேருக்கு பிடிச்சி போடுறது இல்லையா? ஸோ ஒரே கான்செப்ட் ரொம்ப பேருக்கு பிடிக்கிறதுனால அகெயின் அண்ட் அகெயின் இந்த வெஹிக்கல்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட இருந்து லைக் டெலிவரி போயிட்டே இருக்குதுங்க. ஓகே ப்ரோ, வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. ஏன்னா சர்வீஸ் சென்டர் உடனே எல்லாரும் வந்து காமிப்பாங்களா தெரியாது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அப்படி கிடையாது, இங்கே ஆக்சுவலாக மெட்ராஸ் பைக்கில் கஸ்டமர்ஸ் வந்தாலுமே சர்வீஸ் சென்டரில் உட்காந்துட்டு என்ன நடக்கிறது லைவாக பார்க்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு தெரியணும் இது போயிருக்கு இதை மாற்றுறாங்க, நம்ம மினியே நடக்குது. ஸோ ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகுதுல்ல. ஸோ மெட்ராஸ் பைக்கில் வந்தீங்கன்னா எல்லாம் என்ன நடக்குதுன்றது நீங்கள் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஆக்சரிஸ் வாங்கினாலும் நீங்கள் உடனே கையோட இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ராயல் என்ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் நிறையா பார்த்துருப்போம். ஸோ சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் மாடிஃபைடு பைக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கார்த்திக் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் Madrasbikecare. கீப் சப்போர்ட்டிங் ARK Diaries அண்ட் Madrasbikecare. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் இல்லை கார் ஆட்டோமொபைல் வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. பை ஃப்ரம் ARK.